அருண், என்ன மாமா? கொஞ்சம் என் ரூமுக்கு வந்துட்டு போயேன். எனக்கு தூக்கம் வருது. ஏய், அர்ஜென்ட்டான விஷயம்டா, கொஞ்சம் வந்துட்டு போடா. மாமா, நேரம் கிட்ட நேரத்துல கூப்பிடுறீங்களே. ப்ளீஸ் ஜானகி, மாமா கூப்பிடுறாரு. ம் ம் இது வந்துடுறேன். சாப்பிடாமே தூங்க போயிட்டானா? பாலையாவது குடிச்சிட்டு போக கூடாது? அருண், கரண்ட் கட் ஆயிடுச்சா? அன்புள்ள அம்மாவுக்கு மாதவன் எழுதுவது. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். போன வாரம் ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லெட்டர் எழுத முடியலம்மா. ஆஃபீஸில் எல்லாரும் என்ன தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்கம்மா. வேலை ஒன்றும் கஷ்டமா இல்லைம்மா. ஆஃபீஸ் ஏசி தான் எனக்கு ஒத்துக்கல. பணம் அனுப்பியிருந்தேனே, கிடைச்சிதாம்மா? வீட்டுக்கு ஓடு மாற்ற போகிறதா சொன்னியே, மாற்றிட்டியா? பணம் பத்தலைன்னா லெட்டர் போடு. அப்புறம் டாக்டரை போய் தவறாமல் பாரு. மருந்து மாத்திரையெல்லாம் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடு. நான் இங்கே மாமி வீட்டில் தான் சாப்பிட்றேன். மாமி வீட்டில் எனக்கு ராஜ மரியாதை. சொல்லப்போனால் அது மாமி வீடு இல்லை, மாமியார் வீடு தான். நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார். ஏய், என்னடா சத்தம்? நீங்க தானே அது? மாமி உன்னை ரொம்ப விசாரிச்சாமா. அப்புறம் கல்யாண தரகர் நொண்டிமணி கிட்ட என் ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பார்க்க போகிறதா சொல்லியிருந்தியே, அது வேண்டாமா? ஏன்னா இங்கே நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். ராஸ்கல், எனக்கு தெரியாமல் லவ் பண்ணுறியான்னு நீ சொல்கிறது எனக்கு கேட்குதுமா. உனக்கு எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாதுன்னு தான் நானே பொண்ணை பார்த்துட்டேன். ஜானகி கிட்ட இது விஷயமா நான் எதுவும் பேசலமா. உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஜானகி ரொம்ப நல்லவம்மா, பொறுப்பானவ. உனக்கு அவளை கட்டாயம் பிடிக்கும். நீ சரின்னு சொன்னா ஜானகி வீட்டில் நானே பேசுறேன். சீக்கிரமா பதில் எழுதுமா. மற்றபடி அநேகமாக எனக்கு ஆஃபீஸில் அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மற்றவை உன் கடிதம் கண்டு இப்படிக்கு உன் அன்பு மகன் மாதவன். அம்மா, யாரோ கல்யாண புரோகிராம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிங்கம்மா. வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்ஸ். கல்யாண புரோக்கர் வருவாங்கன்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி வந்திருக்கீங்க. இப்போ எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு மேடம். சரி, பொண்ணோட ஃபோட்டோ மற்ற ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? 1 செகண்ட் மேடம். இந்தாங்க. என்னது இது? ஃப்ளாப்பியை கொடுக்குறீங்க? அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு மேடம். இதுலையா? ஆமாம் மேடம், நான் தான் சொன்னேன் எல்லாமே இப்போ அட்வான்ஸாக இருக்குன்னு. சரி, நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓகே மேடம், அப்போ நான் கிளம்புறேன். அம்மா, ம், என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அருணுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் இல்லையா? இப்பெல்லாம் காலம் ரொம்ப முன்னேறி போச்சு.
பொண்ணு இதுவாம்மா? ம் இந்த பொண்ணு தான். ஐயோ ரொம்ப லட்சணமா இருக்கு. நம்ம அருண் தம்பிக்கு ஏத்த பொண்ணுமா. ம் ம். நிறுத்துப்பா. இந்தா என்னப்பா இது 5 ரூபாய் கொடுக்குற, பார்த்து போட்டு கொடுப்பா. இந்த முனையில தானே ஏறினேன். இதுக்கு போய் ஜாஸ்தி கேட்குறே, இது உனக்கே நியாயமா? இதுல ஒரு டீயை குடிச்சிட்டு பீடி கூட வாங்க முடியாது. 5 ரூபாய்க்கு மேலே 5 பைசா கூட தரமாட்டேன். ஏம்பா மேலே 2 ரூபாய் போட்டு கொடுப்பா. வெயில் அதிகமாக இருக்குது, தலை சுத்தம் தானே ஒரு ரிக்ஷாவில் ஏறினேன். இல்லை நான் தண்டத்துக்கு 5 ரூபா அளவுனா இந்தா நீ பெரிய மனுஷன், கேட்கறதுனால பெரிய 50 மனுஷன் பைசா தான்பா. சேர்த்து தர்றேன், வச்சுக்கோ. இதை வச்சு நான் என்ன பண்றது? சரியான சாவுகிற கேட்கிறப்ப இந்த நீயே வச்சுக்கா. நீ தான் என் சாவுகிற. எனக்குன்னு வந்து மாட்டுது பாரு இந்த மாதிரி கேஷா. சே கலா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன். வரேன் மாமா. மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் தாம்மா வர்றேன். மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? ஆச்சுமா. ஒரு வாய் காப்பி போட்டு கொண்டு வாமா. ம் கொண்டு வரேன். என்ன மாமா காலை மருந்து பாட்டில தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க மருந்து வாங்கல இல்ல? இல்லம்மா. என்ன மாமா இது? ஜானகி வேன்ல போறதை விட பஸ்ல போனா 300 ரூபாய் கம்மி ஆகுமேன்னு தன்னுடைய சௌகரியங்களை குறைச்சிட்டு உங்க மருந்து செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கா. நீங்க என்னடனா மருந்து வாங்கி சாப்பிடாம ஏமாத்திட்டு இருக்கீங்களே. வியாதி என் உடம்புல இல்லம்மா, மனசுல தான். எப்ப பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சனோ அப்பவே என் பாதி உயிர் போயிருச்சுமா. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் மீதி உயிரையும் கையில பிடிச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கேம்மா. என்ன மாமா பேசுறீங்க? கடுகு டப்பால பணத்தை சேர்த்து வச்சு கார் வாங்க முடியுமா? மருந்து செலவை மிச்சப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றீங்களே. தடபுடலா கல்யாணம் பண்ற அளவுக்கு சேர்க்க முடியாதுதான். ஆனா ஒரு பவுன்ல தாலியாவது வாங்கலாம் இல்ல? ஆனா மருந்து மாத்திரை சாப்பிடாம வியாதி சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்பவும் கஷ்டப்பட போறது ஜானகி தானே மாமா. இது பாருமா, முடியாம போய் படுக்கிற நிலைமை வந்தா நான் வேற யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என்ன நானே முடிச்சுக்குவேன். மாமா தொட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குற பையனை வச்சுட்டு கையால் ஆகாத இந்த அப்பாவால வேற என்னம்மா செய்ய முடியும்? ஹலோ. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லு ராஜேஸ்வரி. சாயந்தரம் 5 மணிக்கு ராஜ் பேலஸ்க்கு அருணை கூட்டிட்டு வாங்க. ஏமா இன்னைக்கு மாமி வேலைக்கு வரலையா? சமையல் இல்லையா வீட்ல? நைட் டின்னர் இன்னைக்கு அப்போ ஹோட்டல்லையா? சாப்பிட மட்டும் தான் ஹோட்டலுக்கு போவாங்களா? அப்புறம் வேற எதுக்காக ஹோட்டலுக்கு போறோம்? கேள்வி கேட்காம சொன்னதை செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறோம். அங்க வச்சு நான் என்னன்னு விளக்கமா சொல்றேன். அருண் வரணும், அவன் ரொம்ப முக்கியம். ஓகேம்மா ஓகே. ஓவர் சஸ்பென்ஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். சார் இந்த பெங்களூர் லெட்லைன் கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பிச்சு 1 வாரம் ஆகுது. அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஏன் இன்னொரு லெட்டர் அனுப்பக்கூடாது? ஓகே சார். ப்ளீஸ் டோ. தேங்க்யூ. இந்த தின அட்வர்டைசிங்லேருந்து செக் கிளியர் ஆயிடுச்சா? நேத்திக்கே கிளியர் ஆயிடுச்சு சார். ஹலோ. ஜானகி இருக்காங்களா? யா 1 செகண்ட். ஃபோன் ஃபார் யூ. ஹலோ ஜானகி, நான் உமாவோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்க ஆண்டி. எனக்காக ஆபீஸ்ல 1 hour பர்மிஷன் போட்டு உமாவோட ராஜ் பேலஸ் வரைக்கும் போயிட்டு வரியாமா? என்ன விஷயம் ஆண்டி? உமா
உமாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கம்மா. ஹோட்டல்லையா? வீட்டுக்கு வந்து சொஜ்ஜி பஜ்ஜி காஃபி சாப்பிட்டு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு டென்ஷனா நிக்கிறது உமாக்கு பிடிக்கல. அதனால நான் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க சரியா 5 மணிக்கு வந்துருவாங்க. இது உமாக்கு தெரியாது. நீ டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு வந்துடுறியாமா? சரிங்க ஆண்டி. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா மத்த விஷயங்களை முறைப்படி வீட்டுல வச்சு பேசிக்கலாம். சாயங்காலம் 5 மணிக்கு உமாவை கூட்டிட்டு டேபிள் நம்பர் 3க்கு வந்துருமா? ஓகே ஆண்டி. உமா இப்ப எங்க இருக்கா? ப்ரௌசிங் சென்டர்ல இருக்கா. ஃபோன் பண்ணி நீ இன்வைட் பண்ற மாதிரி அவளை கூட்டிட்டு வந்துருமா? ஓகே ஆண்டி. தேங்க்ஸ் ஜானகி. ஹோட்டல்ல மீட் பண்ணுவோம். ஓகே பை. என்ன ஜானகி, ஃபோனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா? ஆமா சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான். எந்த சபால? எந்த சபாலையும் இல்ல, ஹோட்டல்ல. சார், எனக்கு ஈவினிங் ஒரு 1 hour பெர்மிஷன் வேணும். நீங்கள் நேரத்தில் கிளம்புறதுக்கு நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். தேங்க்யூ சார். உங்கள் கூட நான் வரதுக்கு எனக்கு நீங்கள் பெர்மிஷன் தருவீங்களா? ஐம் சாரி சார், இட்ஸ் ஒன்லி ஃபார் லேடீஸ். மணி இப்பவே 4 ஆகுது. 5 மணிக்கு அங்கே நான் இருக்கணும். தேங்க்யூ சார். நாளைக்கு ட்ராமாவோட கதை எனக்கு சொல்லணும். எதுவாக இருந்தாலும் ராஜேஷ் கூட்டம் போயிட வேண்டியதான். ஹலோ அருண் இல்லைம்மா. சார், எப்படி சார்? அருண், சீக்கிரம் ரெடி ஆயிடு. சாயந்தரம் 5 மணிக்கு ஹோட்டல் ராஜ் பேலஸ்க்கு நான் நீ போகிறோம். என்ன விஷயமா? தெரியலையே, உங்க அக்கா கிட்ட கேட்டேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. மேட்ரு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கு. எனிவே சாயந்தரம் 5 மணிக்கு ரெடி ஆயிடு. ஓகே ரைட்ப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். சிவராமன் here. நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். சிவராமன் சார், எனக்கு 20,000 ரூபாய் பணம் வேணும். Nonsense. யார் நீ? நான் இருக்கா எவ்வளவு பணம் தரணும்? போடாதீங்க. ஹலோ, மறுபடியும் கிருஷ்ணமூர்த்தி தான். சிவராமன் சார், அவசரப்பட்டு phone ல விடாதீங்க. நான் சொல்றதை தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஹலோ, எனக்கு கிருஷ்ணமூர்த்தி யாரே தெரியாது. நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். அவசரமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? இப்படி விடாதானே? இவங்கிட்ட போய் வேதான்னு சொல்லு. பணம் தருவான்னு சொன்னாரு.
நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோடவே இரு. அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு போற வரைக்குமாவது. சரியா? ம். கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. தேங்க்யூ. என்ன? உன்ன ஏய் ஏய் ஷோ என்னடி பண்ணிட்டு இருக்க? அவதாங்க என் நீ பொண்ணு. பேக்க கீழே போட்டுட்டு என்ன சொல்றியா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிடு. இவ யாரு? ஏன் வேண்டாமா? என் பொண்ணோட ஃப்ரெண்டு. பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஏய் இப்பதானே பிடிச்சிருக்கு சாப்பிடுறீ. ம். இப்ப எனக்கு பிடிக்கல. ஏ உங்க பொண்ணு இவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கால, அதான். நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாளே, இவன் நிழல் கூட என் வீட்டு வாசல்ல படக்கூடாது. ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்க வீட்டுக்கு மருமகளா போனா அதுக்கப்புறம் உமா தான் கஷ்டப்படணும். அப்பா நிம்மதி. சரி சரி, நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். சார், நீங்க எப்படி இங்க? நான் ரெகுலரா இங்கே தான் காஃபி சாப்பிடுவேன், அதுக்கு தான் வந்தேன். சார், ஷீஸ் மை ஃப்ரெண்ட் உமா. இவர் தான் எங்க ஜேஎம்டி Hello. மிஸ்டர் அருண். ஹலோ. சார் உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்க சார். உட்காருங்க சார். ஏதோ ட்ராமான்னு சொன்னீங்க, ஆ, ம், சொன்னேன். கேன்சல் ஆயிடுச்சு. என்னாலயா? இல்ல, என்னால.